பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 4. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதற் பெறுவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கடந்த 6 மாதங்களாக ஆண்டவர் அற்புதமாக நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். வருடத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம். மீதி பாதி நாட்களில் எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்பதை நாம் அறியாமல் புரியாமல் நாம் இந்த நாளிலே புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாளிலே நீங்கள் என்னோடு இணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு பொருத்தனை செய்யுங்கள். இயேசுவே, உம்மை விட்டு பிரியாமல் இருக்க எனக்கு வரத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். மனதுருக்கம் கொண்ட தெய்வம், நம்மை பார்த்து மனதுருகி நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசக்கூடிய தெய்வம், உண்மையிலே உங்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்தவர் உங்களுடைய குரலை கேட்பார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு பக்க துணையாய் இருப்பார். ஒருவேளை கடந்த மாதத்திலே துன்பங்களையும் நீங்கள் துயரங்களையும் சந்தித்து இந்த நிலைமை எனக்கு மாறுமா என்று சொல்லி புதிய மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீங்கள் இந்த நாளில் ஆறுதல் பெறுவீர்கள். இதுவரை நீங்கள் துயரம் அடைந்திருக்கலாம், துக்கத்தோடு வாழ்ந்திருக்கலாம், இருப்பதற்கு ஒரு வீடு கூட இல்லையே என்கின்ற கஷ்டத்தோடு இருக்கலாம், பிள்ளையுடைய காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கலாம், குற்ற நெஞ்சத்தோடு வாழ்ந்திருக்கலாம், ஒரு வேளை கருவறையிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்து இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம், துன்பங்களை மட்டுமே நீங்கள் உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ கொடுத்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பேறு பெற்றவர்கள், இரண்டாவது நீங்கள் ஆறுதல் பெற்றவர்கள் என்றும் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மலை பொழிவு, இந்த மலை பிரசங்கம் ஆனது ஒரு விசேஷமான ஒன்றாக இருக்கின்றது. யாரெல்லாம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வாசித்தார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பல அரசியல்வாதிகள், பல அறிஞர்கள், பல புலவர்கள், பல மக்கள் இந்த பகுதியை வாசித்து மனம் திருந்தி இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே தவிர இயேசு நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி வாழாதவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் காந்தியடிகள் அழகாக சொல்லுவார், நான் இயேசுவை அன்பு செய்கின்றேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கின்றேன், ஏனென்றால் அவர்கள் அவருடைய போதனையின்படி நடப்பது இல்லை என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து சுயநலத்திற்காக கோயிலுக்கு போகின்றோம், சுயநலத்திற்காக இயேசுவை தேடி சென்று அவரிடம் மன்றாடுகின்றோம். கஷ்டங்கள் வந்தவுடனே, துன்பங்கள் வந்தவுடனே, குடும்பத்தில் ஏதாவது தேவைகள் இருக்கும் பொழுது, குழப்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் இயேசுவை தேடுகின்றோம். உண்மையிலே எத்தனை பேர் நீங்கள் இயேசுவுக்கு முழுவதுமாக நன்றி செலுத்தவர்களாக இருக்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். துயரப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களாம், நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு முறை அன்னை இந்திரா காந்தி அழகாக சொன்னார், என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் இந்த பகுதியை மலை பொழிவை நான் எடுத்து வாசிப்பேன், அது எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று அவரே ஒரு சத்தியமாக சொல்லி இருக்கின்றார். அவரே ஒரு சாட்சியாக சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். உங்களோட பணம் இருக்கும் பொழுது அவற்றை பங்கு கொள்ள போட்டுக்கொள்ள அநேக பேர் உங்களை தேடி வருவார்கள். ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது, நீங்கள்
வறுமையில் இருக்கும் பொழுதும், கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும், வேதனையில் இருக்கும் பொழுதும் யாருமே உங்களை தேடி வர மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உதவியினால் ஒரு குருவானவராய் திடப்படுத்திய அந்த நாள், அந்த 2015 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் என்னுடைய குறுப்பட்டத்திற்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 6000 இருந்து 7000 மக்கள் வரை வந்து இருந்தார்கள். கோயில் நிரம்பி வழிந்தது. கோயிலை சுற்றிலும் மக்கள் இருந்தார்கள். அங்கங்கு டிவிகள், LED போர்டுகள் எல்லாமே வைத்து இருந்தார்கள். பல இடங்களில் இருந்து மக்கள் அந்த குருத்துவ அருட்பொழிவை பார்த்தார்கள். அந்த குருத்துவ அருட்பொழிவு நடந்து முடிந்த பிறகு என்னை வந்து வாழ்த்தினார்கள். எல்லோரும் என்னை மிகவும் மேன்மைப்படுத்தி பேசினார்கள். எல்லாருமே கூட இருந்தார்கள். இந்த இரவு நேரத்திலே எல்லாம் முடிந்த பிறகு இரவு 10 மணிக்கு நான் தனிமையில்தான் என்னுடைய வீட்டிற்கு நடந்து போனேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்மோடு மக்கள் இருப்பார்கள், சந்தோஷத்தில் இருப்பார்கள், மகிழ்ச்சியில் இருப்பார்கள். ஆனால் துக்கம் வரும் பொழுது நாம் தனிமையில் தான் இருக்க வேண்டும். நாம் தனித்து விடப்பட்ட ஒரு மரத்தை போல் மாறி விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நீங்கள், எனக்கு ஒரு மாற்று வழி கிடைக்காதா என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கலாம். அவர் சொல்லுகின்றார், கஷ்டப்படாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வருவது இல்லை. கஷ்டப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒத்த ரூபாய் வந்தாலும் சரி, அந்த ஒத்த ரூபாய் சாபத்தை கொண்டு வரும். மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நாம் கொண்டு வரக்கூடிய பணங்கள் எல்லாமே நமக்கு அழிவை தான் கொண்டு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. ரோஜா மலர்கள் மீது படுத்து தூங்குவதை போல, ஒரு மெத்தையை போல இருப்பதை கூட ஒரு வாழ்க்கை அல்ல. அது முள்களும் உபத்திரங்களும் நிறைந்ததாக தான் இருக்கும். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வார்த்தை வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இணக்கமாய் நடந்து இருப்பீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் துயரப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவர்கள் துயரப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் துயரத்தின் வழியாகத்தான், அவர் அந்த கல்வாரி பாடுகளின் வழியாகத்தான் சாத்தானை வெற்றி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். எஸ்ஐயா 53:9 சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் அவர்களோடு நொறுக்கப்பட்டார். எஸ்ஐயா 53:3 வாசித்து பாருங்கள். அவர் அசட்டை செய்யப்பட்டார், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடுகளை அனுபவித்தார் என்று. இயேசுவுக்கே அப்படி ஒரு நிலைமை என்றால், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ முடியும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் என் மகனே மகளே, நீ நிலைத்திருக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் பலதாய் இருக்கும், ஆண்டவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவரை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம், கடந்த மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பிரிவினைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றன. நான் என் கணவனை இழந்து போய்விட்டேன், என்னை ஒரு விதவை என்று சொல்லுகிறார்கள், தாலி அறுத்தவள் என்று சொல்லுகிறார்கள், விதவை கோலத்தில் இருக்கின்றேன், நல்ல காரியங்களுக்கு வராதே என்று சொல்லுகிறார்கள், இங்கே நீ தலை காட்டாதே, நீ வந்தாலே அபசகுணம் என்று சொல்லுகிறார்கள், செவ்வா தோஷம் உள்ளவள் என்று சொல்லுகிறார்கள், எனவே என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, துயரமும் துன்பமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்றால் அங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தர கடந்து வர இருக்கின்றார். நீங்கள் துயருற்று இருந்தாலும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே
இந்த மாதத்தின் முதல் நாளிலே என்னுடைய துன்பங்கள் மாறும், என்னுடைய துக்கங்கள் மாறும், என்னுடைய கவலைகள் மாறும் என்று சொல்லி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை போல் வாழ முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக முள்முடியை சுமத்தி கொண்டார், உங்களுக்காக ஆணிகளினால் கடவப்பட்டார், சவுக்குகளினாலும் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார், நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார். நீங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு வாழும் பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகின்றேன். எனவே என்னோடு இணைந்து பாவங்களை அறிக்கையிட்டு சில மணி துளிகள் நம் நற்கரை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களுக்கு திடத்தையும் பலத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றும். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆறுதலற்ற சூழ்நிலைகள் உண்டு. கடந்த மாதத்திலும் எவ்வளவோ போராட்டங்களும் வேதனைகளும் உண்டு. அவை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து இந்த புதிய மாதத்திலே புதிய ஆற்றலோடு உமோடு இணைந்திருக்கவும் ஆண்டவரே, உமக்குள் வாழக்கூடிய அந்த வைராக்கியத்தையும் தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் வாசிக்கின்றோம் 1 பேதுரு 1:6 கொஞ்ச காலம் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய துன்பங்களின் நடுவிலே உம்மை பார்க்க முடியும். இதுவரை துன்பப்பட்டது போதும் தகப்பனே. சில நேரங்களில் எங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டம், பிள்ளைகளை குறித்து போராட்டம், கணவரை குறித்து போராட்டம், மனைவியை குறித்து போராட்டம் என்று சொல்லி பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். ஐயோ, நான் ஏழையாகி விட்டேனே, வறியவனாகி விட்டேனே, வறியவளாகி விட்டேனே, என்னிடம் ஒன்றும் இல்லையே, என்னை அவமதிக்கிறார்களே, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே, அழுது புலம்புகின்றேனே, தனிமையில் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, துயரமும் தூக்கமும் வறுமையும் என்னை வாட்டுகின்றனே, வேதனையை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. துக்க துயரங்களை மாற்றி ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறவும், ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருக்கு இந்த மாதத்தில் சாட்சியாய் நிற்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் எழுப்பிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்து அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.